கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 29 அதிகாரம் 11 இப்படியா சொல்லுது: நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளேன்னு சொல்லிட்டு இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசியினால சொல்லப்பட்டது. அவங்க போராட்டத்துல இருந்தபோதும், எவ்ளோ கஷ்டத்துல அவங்க இருந்தபோதும், இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு நம்பிக்கையும், ஆறுதலையும் கொடுத்ததா காணப்பட்டுச்சு. இதுல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன்னு சொல்லிட்டு. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில சரியான வழியை காணாம நம்ம தேடிட்டு இருக்கோம். ஆனா அவருடைய திட்டங்களை நம்ம நம்பும்போது, அது நன்மைக்கு ஏதுவாக இருக்குங்கிறத நம்ம மறந்து போயிடக்கூடாது. நம்ம எங்க போனாலும் அவர் அவர் நம்மோடு எப்பயுமே நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு தேவனாய் காணப்படுறாரு. 2வது பகுதி இப்படியே சொல்லுது: அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளேன்னு சொல்லிட்டு. நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது சரி, ஒரு நன்மைக்கு ஏதுவாக அவர் மாற்றி கொடுக்க அவர் போதுமான தேவனாய் காணப்படுறாரு. ஸோ நம்ம எங்க இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சாலும் சரி, அவருடைய திட்டங்களை நம்புங்க. அவர் உங்களுக்கான ஒரு சிறந்த எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.